SG143 யூடியூப் சேனல் இருந்து ரகுமானும் அவரோட ஃப்ரெண்ட் ஜாகிரும் அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்களும் பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்களும் நடந்த கவர்மெண்டாலேயே தடை செய்யப்பட்ட ஒரு அபேண்டன் எஸ்டேட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. இந்த பிளேஸ்ல பானுங்கிற ஒரு லேடி பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்ததாகவும் கடைசியில அதனாலேயே அவங்க அஃபெக்ட் ஆகி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்கன்னு இப்பவும் பானுவோட ஆன்மா இந்த பிளேஸையே சுத்திக்கிட்டு இருக்கணும் பலரும் சொல்லியிருந்தாங்க. கைஸ், இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான லொகேஷன் நானும் ஜாகிர் வந்திருக்கோம். யாரு யாரு நீங்க? அவங்க அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகிறதுக்காக போயிட்டு இருக்கும் போதே பில்டிங்க்கு வெளியே ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போறத பாக்குறாங்க. சுடுகாடு அமைதி அப்படியே கொடுக்குது. ஒரு வைப்ரேஷன் இங்கதான் கிடைச்சு. யாரு? ஏதோ தெரியுது, ஏதோ தெரியுது. அவசரப்படா. வேணாம் ரிஸ்க்னு. போற சவுண்ட் கேக்குது எனக்கு. ரிஸ்க்னா எனக்கு மண்டை மட்டும் தெரிஞ்சிடா. எனக்கு கொடூரமான அவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க அதே கருப்பு அமானுஷ்யமான உருவம் திரும்பவும் அவங்களோட கண்ணில் படுது. அடுத்ததா பில்டிங்குள்ள என்டர் ஆகி ரகுமான் அந்த பிளேஸ பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அவங்க ஏன் இறந்தாங்க, எதுக்காக இறந்தாங்கன்றது இன்னவரை யாருக்கும் தெரியவே இல்லை. அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே இந்த காட்டுக்குள்ள யாருமே வரதில்லையா? கேட்கும் போது பேட்டி பார்த்தாங்களா? பில்டிங்குள்ள அடுத்தடுத்து கருப்பு அமானுஷ்ய உருவங்கள் அவங்களோட கண்ணுக்கு தெரிய பயந்து போறவங்க பில்டிங்கை சுத்தியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. அங்கடா மரத்துக்கு விடுறா. ஜாகிர் எங்கடா போற? யாரு? ஜாகிர் என் கூட மட்டும் வா. என் கூட மட்டும் அவங்க என் கண்ணில் தெரிஞ்சாங்க. நல்லா தெரிஞ்சாங்களா? பானு என் கண்ணில் தெரிஞ்சாங்க. நீ சொன்னல உங்க கூட இருக்கேன். விட்டு போயிடாது. அந்த மரத்துல இருந்தாலே இறங்குறீங்க. எனக்கு தெரியும். நான் உங்களை பார்த்தேன் நேருக்கு நேரா. ஏன்னா நீங்க வசியம் பண்றீங்க. இருடா, நீ வர கத்துற. வசியம் பண்றாங்கண்ணே. என்ன வயசு பையனை இழுக்க பாக்குறாங்கண்ணே. அடுத்தடுத்து அங்க தெரிஞ்சு மறையிற அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போறவங்க கடைசியா ஒரு ரிச்சுவல் மூலமா அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. மூடுதுண்ணே, நம்மள வச்சு லாக் பண்ண பாக்குதுண்ணே. போயிடுவோம் இங்க போயிடுவோம். பேசினா இருக்கியா? வணக்கா நீனும் பயமுடுத்தி என்னையும் பயமுடுத்த வைக்காத, புரியுதா? கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சுடா. என்ன சொல்றேன்? கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சு. கோப்ரோ பேக் பண்ணிடுங்க. அங்கே பயப்படாத. கேமரா போயிச்சா? நீ அங்கே இரு. பானு, உங்களால அவன் பக்கத்தில் வர முடியுமா? கேண்டில் ஆஃப் பண்ணாதான். கேண்டில் ஆன்ல இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. பானு, நீ கூப்பிடு அவங்கள. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரூபன் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் இருந்து ரூபனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரீசெண்டா அவங்க சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொடுத்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஏரி பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக மிட் நைட்ல போயிருந்தாங்க. இடத்துல இறந்து போன ஆத்மா யாராச்சும் இருக்கீங்களா? அப்பதான் எனக்கு அந்த பக்கம் சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது. அப்புறம்
அந்த இடத்தை ரீச் பண்ணதும் ரூபன் அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ தூரத்துல இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேக்குது. அது என்ன சவுண்ட்னு பாக்குறதுக்காக அவங்க போனப்பதான் இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடந்தது. யாருன்னா இருக்கீங்களா? அங்க யாரு உட்காந்துட்டு இருக்கிறது? யாருன்னு கேட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருன்னு கேட்டேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருன்னு கேட்டேன். பேசுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட பேச முடியுமா? உங்க பக்கத்துல வரேன். யார் நீங்க? நீங்க மனுஷரா? நீங்க ஆத்மாவா மனுஷரா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க. யார் நீங்க? ப்ரோ ஓகே ப்ரோ. அங்க யாரு? இந்த வீடியோல அவங்க கேப்சர் பண்ணிருக்கிறது பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு மந்திரவாதியா இல்ல ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபயாஸ் தமிழன் யூடியூப் சேனல் இருந்து ஃபயாஸ் ஒரு வித்தியாசமான முயற்சியா கொடூரமான ஜீன் வரதா சொல்லப்படுற ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு போய் அங்க நடக்கிற விஷயங்களை முழுக்க முழுக்க நைட் விஷன் கேமராவிலேயே ஷூட் பண்ணியிருந்தாரு. காற்று வேகம் அடிக்கிறது உங்களால் உணர முடியுதா? யார் அது? ஹலோ, யாரோ அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. யார் அது? ஷியப்பா கைஸ், இப்போ நான் பார்த்தது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே ஏதோ ஒரு உருவம் நடந்து போன மாதிரி இருந்துச்சு, அங்கே ஏதோ ஒரு உருவம் பறந்த மாதிரி இருக்கு. DSR Ghost Hunterங்கிற தெலுங்கு யூடியூப் சேனல் இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு அபேண்டன் ஃபேக்டரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக டீமோட போயிருந்தாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பக்கத்து கிராமத்துல இருந்து இந்த காட்டுக்கு சுள்ளி பொறுக்க வந்த ஒரு பொண்ணை 4-5 பேர் சேர்ந்து இந்த ஃபேக்டரிக்கு தூக்கிட்டு வந்து கொடூரமா கொலை பண்ணிட்டாங்கன்னு இப்பவும் அந்த பொண்ணோட ஆன்மா இந்த ஃபேக்டரிக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு அதை பலரும் பார்த்திருக்கிறதாவும் அந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ఇక్కడ మీ సమస్య ఏమైనా ఉంటే చెప్పండి. ఏయ్
Bro, go ahead, bro. No. போத்துது. Go. அடுத்து அங்க தெரியற அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போறாங்க. அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வர்றாங்க. அடுத்ததா அந்த பில்டிங்கை பார்த்த மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு பில்டிங்கை சுத்தியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ఆల్మోస్ట్ టైం వచ్చేసి 2:39 అయితే అవుతుంది. 2:39 నిమిషాలు. நைட் விஷன் கேமராவில் தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போறவங்க கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. ராயல் விகாரிங்கிற ஒரு தெலுங்கு யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா அவங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சதால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பேய் ஓட்டுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்க நடந்த விஷயங்களை வீடியோவும் கேப்சர் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல அந்த பையனோட கால்ல இருக்கிற சாக்ஸ், அதே போல தண்ணி வர்ற வாட்டர் டேப், கடைசியா அந்த பையனோட கழுத்து வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல 3 பேர் இருக்கிறத ஈஸியா பார்க்கலாம். ஆனா இந்த பிக்சர்ல 4வதா ஒருத்தர் இருக்காரு. அவரு எங்க இருக்காருன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.